ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் வித்தியாசமான டிஃபன் ஐட்டம் ஒன்று செய்ய போகிறோங்க. அது இட்லி ரோல் தான் செய்ய போகிறோங்க. அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாங்க. இது இட்லி மாவு இருந்தால் போதுங்க, நம்ம ஈஸியாக இது மாதிரி சீக்கிரம் நம்ம வீட்லேயே அழகாக செஞ்சு கொடுக்கலாங்க. இதுக்கு வந்து ஒரு பேன் வச்சுட்டு ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கிறேங்க. கடுகு பொடிஞ்ச உடனே கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கிறேங்க. ஜீரகம் நிறைய போட்டுட்டா ரொம்ப நல்லாவே இருக்குங்க. அப்புறம் ஜீரகமும் நல்லா பொடிஞ்ச உடனே கொஞ்சமாக தான் ஆயில் விட்டுருக்கீங்க பாருங்கள். அதனால் இந்த ஓரமாக வச்சு நான் சாட்டை பண்ணிகிட்ருக்கேங்க. அப்புறம் கொஞ்சம் பொடியை கட் பண்ண இஞ்சி போட்டுக்கிறேங்க. இஞ்சியும் நல்லா வந்து அந்த எண்ணெயிலே பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துருக்க உருளைக்கிழங்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகாய் எடுத்துக்கலாங்க. இந்த பச்சை மிளகாவும் நல்லா வந்து எண்ணெயிலே பொரிஞ்ச உடனே நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்க பொட்டேட்டோஸை சேர்த்துக்கலாங்க. அதுக்குள்ளே நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேங்க. பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை போட்டிருக்கேங்க. அப்புறம் கொத்தமல்லியும் அதே மாதிரி ரொம்ப பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க, அதுவும் சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாமே நல்லா அந்த எண்ணெயில் வந்து ரோஸ்ட் ஆன உடனே நம்ம வந்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாங்க. நான் 5 உருளைக்கிழங்கு அந்த அளவுக்கு எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாங்க. உப்பும் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறோங்க. இது மாதிரி நீங்கள் வந்து வித்தியாசமாக செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸு கூட வச்சு கொடுக்கலாங்க. மதியானத்தில் அவங்களுக்கு நல்ல சாஃப்டாகவே இருக்குங்க. இட்லி விரும்பாத குழந்தைங்க கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. பொட்டேட்டோஸ் வந்து வேக வச்சு வச்சுருக்கோங்க. அது வந்து இது கூட சேர்த்தியாச்சு. இது வந்து நல்லா மசிச்சு விட்டுருங்க. அப்படியே நல்லா வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா வந்து இது வந்து மசிஞ்சு பாருங்கள். இது மாதிரி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வந்து ஆன உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் ஆற வச்சிடலாங்க. ஆற வச்சோன்னா இது மாதிரி கையில் வந்து இப்படி நல்லா நீளமாக வந்து நம்ம இதுக்கெல்லாம் பிடிப்போம் இல்லைங்களா, கொழுக்கட்டைக்கு, அது மாதிரி வந்து அதுலேயே கொஞ்சம் நீளமாக வந்து பிடிச்சிக்கோங்க. கபாபுக்கு செய்வோம் இல்லைங்களா, அது மாதிரி வந்து நல்லா நீளமாக வந்து இதை உங்களுக்கு எத்தனை வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது மாதிரி வந்து ஃப்ளாட்டாக இருக்க மாதிரியும் கொஞ்சம் உயரம் நீளமாக இருக்கிற மாதிரியும் டம்ளர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன வெசல் இருக்கோ வீட்டில் அது மாதிரி எடுத்துக்கலாங்க. சின்ன கப்பு இருந்தால் கூட அதில் கூட வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் இட்லி மாவு வந்து அதில் போட்டுட்டு நடுவில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் அந்த பொட்டேட்டோஸை வந்து ரோல் மாதிரி செஞ்சோம் இல்லைங்களா, அதை நடுவில் வச்சுட்டு சுற்றி வந்து இட்லி மாவு வந்து ஊற்றிக்கிறோங்க. இட்லி மாவு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் இட்லி வந்து நல்லா வருங்க. தோசை மாவில் வந்து வராது. இட்லி மாவு கொஞ்சம் திக்காக இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி மாவாக எடுத்துக்கோங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. இது இன்னொரு டம்ளர்லேயும் அடியில் கொஞ்சம் மாவு விட்டுட்டுங்க. சைடில் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி மாவு வந்து அந்த உருளைக்கிழங்கு மசால் வந்து நல்லா வந்து மூடுற அளவுக்கு வந்து மாவை விட்டு முக்கால் அளவு வச்சிங்கன்னா போதுங்க. ஃபுல்லாக வச்சிங்கன்னா மேலே வந்து பொங்கி வந்துடுங்க. அதனால பேக் ஆகி எப்படி வெளியில் வரும் இல்லைங்களா, அது மாதிரி ஆகிடும். அதனால் முக்கால் அளவு இருந்தால் போதுங்க. இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம கண்டிப்பாக ஒரு 15 மினிட்ஸ் அதுவும் வேக வைக்கணுங்க. ஏன்னா இது பெரிய டம்ளராக இருக்குது இல்லைங்களா, அதனால் எனக்கு 15 மினிட்ஸ் ஆச்சுங்க. நீங்கள் சின்ன பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்லி வேகிற டைம் தாங்க. அந்தளவுக்கு சூப்பராக வந்து நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரியே தாங்க. உள்ளே வந்து ஸ்டஃபிங் வச்சுருக்கோங்க. இட்லி வைக்கிற டைம் தான் நமக்கு இங்கே எடுக்குங்க. நம்ம இது இன்றைக்கி கொஞ்சம் நீளமான டம்ளர் எடுத்துருக்கனால எனக்கு வந்து 15 மினிட்ஸ் ஆச்சுங்க. இப்போ அந்த டம்ளர் சூடாக ஆறுறதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சு அந்த தண்ணியில் வந்து இந்த டம்ளரை வந்து அப்படியே வச்சுட்டேங்க. அப்போ வந்து அது நல்லா கூலாகி நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்ததுங்க. இங்கே பாருங்கள், ஒரு கத்தியில் வந்து அப்படியே ஸ்டிர் பண்ணி விட்டுட்டோம்னா அது வந்து ஈஸியாக கலந்து வந்துடுங்க. பாருங்கள், கப் கேக் மாதிரி எப்படி வந்து மாவு வந்து வெடித்து அவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க, வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கிறோங்க. தாளிப்பு போட்டால் தான் இந்த இட்லி ரோல் வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்காக தான் போட்டுக்கிறோம். இப்போ வந்து அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் வச்சுங்க, கடுகு போட்டுட்டேங்க. கடுகு போட்டுட்டு கருவேப்பிலையும் பொடிஞ்ச உடனே இது மேலே வந்து அப்படியே போட்டுக்கலாங்க. பாருங்கள், நான் கட் பண்ணி தான் இதை வந்து தாளிப்பு போடுறேங்க. உங்களுக்கு வேணால் அப்படியே தாளிப்பு போட்டு அப்புறம் கூட கட் பண்ணிக்கலாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், நமக்கு பார்க்குறதுக்கே. குழந்தைங்களுக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா நீங்கள் மத்தியானம் லஞ்ச் பாக்ஸு கூட இது மாதிரி பேக் பண்ணி கொடுக்கலாங்க. கடுகு பொடிஞ்சோடனே கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டோங்க. கருவேப்பிலையும் போட்டுட்டு நம்ம இந்த தாளித்ததை வந்து அப்படியே வந்து நம்ம இட்லி ரோல் மேலே வந்து ஊற்றிக்க போகிறோங்க. அவ்வளோதாங்க, நம்ம இட்லி ரோல் வந்து ரெடி ஆகிடுங்க. சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம இட்லி ரோல் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. உங்கள் வீட்டில் இட்லி மாவு இருக்கிறப்ப இந்த ரெசிபி ஒரு தடவை சேவ் பண்ணி வச்சுட்டு
பொட்டேட்டோஸும் வீட்டில் இருந்ததுன்னா இந்த ரெசிபி ஒரு தடவை கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக வருங்க. இந்த தாளிப்பு மேலே போடுறோம் இல்லைங்களா, அதுதான் அந்த இட்லி ரோலுக்கே ஒரு ஹைலைட் மாதிரி இருக்குங்க. சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த பெருங்காயம், அந்த கடுகு பொடிஞ்சது, அந்த கருவேப்பிலை, நம்ம அந்த தாளிப்பு தான் அவ்வளோ நல்லா இருக்குங்க. ரெசிபி பிடிச்சதுன்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.